வெளிநாட்டு வேலைவாய்ப்பினை பெருக்கவும் வெளிநாடுகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு திறன் மற்றும் மொழி பயிற்சி வழங்கவும் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பினை பெருக்கவும் வெளிநாடு நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புகளுக்கு உகந்த வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் மேம்படுத்துதல் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களை கண்டறிந்து வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விரும்பும் இளைஞர்களுக்கு தேவையான ஆவணங்களில் ஒன்றிய அரசின் சான்றொப்பம் இடைத்தரகர்கள் இன்றி சிரமமின்றி பெற வகை செய்யும் நோக்கங்களுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடனும் தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம் ஆட்டோமொபைல் தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம் தளவாடங்கள் தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையம் சுகாதார நலன் மற்றும் தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை RMK குழும கல்வி நிறுவனங்கள் ஆகிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர், துறை செயலாளர்கள் பிரதீப் யாதவ், ரீட்டா ஹரிஷ் தக்கர், பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.